ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பர்ஃபெக்ட் பேசிவ் ஜெரண்டு அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பர்ஃபெக்ட் பேசிவ் ஜெரண்டு, இதுக்கு முன்னே சிம்பிள் பேசிவ் ஜெரண்டு போட்டு வந்திருக்கிறேன். அது பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட். அது பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். சரி போகலாங்களா? அதுக்கு முன்னே நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு ஒருத்தர் 2 பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போகலாங்களா? ரூல் 1, பர்ஃபெக்ட் பேசிவ் ஜெரண்ட் சப்ஜெக்டாக வரும். எடுத்துக்காட்டு, ஹேவிங் பீன் ரிப்பேர்டு இஸ் ஃபைன். பழுது பார்க்கப்பட்டிருத்தல் சிறப்பு. ஹேவிங் பீன் ரிப்பேர்டுன்றத பர்ஃபெக்ட் பேசிவ் ஜெரண்ட் சப்ஜெக்டாக வந்துருக்குதுங்க. அடுத்து ரூல் 2, பர்ஃபெக்ட் பேசிவ் ஜெரண்ட் ஆப்ஜெக்டாக வரும். ஐ அப்ரிசியேட் ஹேவிங் பீன் செலக்டட் ஃபார் த டீம். அந்த அணிக்கு நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருத்தலை நான் பாராட்டுகிறேன். அடுத்து ரூல் 3, பர்ஃபெக்ட் பேசிவ் ஜெரண்ட் காம்ப்ளிமெண்ட்டாக வரும். எடுத்துக்காட்டு, ஐ நியூ ஹர் ஹேவிங் பீன் பீட்டன். அவள் அடிக்கப்பட்டிருத்தலை நான் அறிந்தேன். ஐன்றதுனாதுங்க சப்ஜெக்ட். நியூ அறிந்தேன் வெறுப்புங்க. எதை அறிந்தேன்? ஹர், அவளை அறிந்தேன். ஆப்ஜெக்ட்டுங்க. அந்த ஆப்ஜெக்ட் ஹர்ன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் தான் ஹேவிங் பீன் பீட்டன். அடிக்கப்பட்டிருத்தலை, ஹேவிங் பீன் பீட்டன்ன்றது அடிக்கப்பட்டிருத்தல்னு ஒரு அர்த்தம் வரும். அது என்னதுங்க? பெர்ஃபெக்ட் பேசிவ் ஜெரண்டுங்க. இந்த ஹர்ன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு விளக்கம் கொடுக்குற வகையில் வரதுனால இந்த ஹேவிங் பீன் பீட்டன்றது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக வந்திருக்குதுங்க. ஹர்ன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக பெர்ஃபெக்ட் பேசிவ் ஜெரண்ட் வந்திருக்குதுங்க. அடுத்தது போலாங்களா? ரூல் 4, பர்ஃபெக்ட் பேசிவ் ஜெரண்ட் ஃபாலோயிங் ஏ ப்ரிபோசிஷனாக வரும். ஒரு ப்ரிபோசிஷனுக்கு ஆப்ஜெக்டாக ஜெரண்ட் வர்றது போல் பர்ஃபெக்ட் பேசிவ் ஜெரண்ட் ஆப்ஜெக்டாக வரும்னு சொல்கிறேன். சரி போலாங்களா? அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஐ வாஸ் ப்ரௌட் ஆஃப் ஹேவிங் பீன் செலக்டட் இன் த இன்டர்வியூ. நான் இந்த இன்டர்வியூவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருத்தலை பெருமை அடைகிறேன். ஐன்றது சப்ஜெக்ட்டுங்க, வாஸ்ன்றது வெர்புங்க, ப்ரௌடுன்றது அட்ஜெக்டிவ்ங்க, பக்கத்தில் ஆஃப்ன்றது ப்ரிபோசிஷனுங்க. அந்த ப்ரிபோசிஷனுக்கு ஆப்ஜெக்ட் அதை ஹேவிங் பீன் செலக்டட் அப்படின்ற பெர்ஃபெக்ட் பேசிவ் ஜெரண்டு வந்திருக்குதுங்க. அப்போ ப்ரிபோசிஷனுக்கு ஆப்ஜெக்டாக ஜெரண்ட் வர மாதிரி ப்ரிபோசிஷனுக்கு ஆப்ஜெக்டாக பர்ஃபெக்ட் பேசிவ் ஜெரண்ட் வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. போலாங்களா? ஐ வாஸ் ப்ரௌட் ஆஃப் ஹேவிங் பீன் செலக்டட் இன் த இன்டர்வியூ. அடுத்தது ரூல் 5, பர்ஃபெக்ட் பேசிவ் ஜெரண்ட் புட்டின் ஆப்போசிஷனாக வரும். புட்டின் ஆப்போசிஷனாக என்னன்னு சொல்லி இதுக்கு முன்னே வீடியோ நல்லா தெளிவாக சொல்லியிருக்கேன், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி போலாம். எடுத்துக்காட்டு, த தீப் ஹேவிங் பீன் அரெஸ்டட் பை போலீஸ் வாஸ் டேக்கன் டு த ஸ்டேஷன். காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருந்த அந்த திருடன் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டான். இந்த திருடன்றது ஒரு நவுனுங்க. ஹேவிங் பீன் அரெஸ்டட் பை போலீஸ் இது ஒரு பெர்ஃபெக்ட் பேசிவ் ஜெரண்டு. இன்னொரு நவுனாக ஒரு நவுன் பிரேஸாக இந்த தீப்ன்ற நவுனுக்கு பக்கத்துலேயே புட்டின் ஆப்போசிஷன்ன்ற கான்செப்டில் வருதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. புரிச்சலா ஃப்ரெண்ட்ஸ்? த தீப் ஹேவிங் பீன் அரெஸ்டட் பை போலீஸ் வாஸ் டேக்கன் டு த ஸ்டேஷன். காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருந்த திருடன் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டான். புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு எப்படின்ட்டு? இதை ஒரு 2-3 டைம் போட்டு கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஜெக்டாக வரும், ஆப்ஜெக்டாக வரும், காம்ப்ளிமெண்ட்டாக வரும், புட்டின் ஆப்போசிஷனாகவும் ஃபாலோயிங் ப்ரிபோசிஷனாக ஜெரண்ட் வர்றது மாதிரி பர்ஃபெக்ட் பேசிவ் ஜெரண்ட் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. நன்றி.